तुला धनिष्ठा सम्भूतं भूतं कल्लोलमालिनः तीरे फुल्लोत्पले मल्ला पुर्याम् ईडे गदांशुकं सिद्धार्थी वर्षम ऐपसी मासम अविट नक्षत्रम शुक्लपक्षम नवमी तिथि புதன்கிழமையன்று பூதத்தாழ்வாரின் அவதாரமானது நிகழ்ந்தது. தற்சமயம் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் மாமல்லபுரம்னு சொல்கிறோம் இல்லையா, திருக்கடல் மல்லைன்னு அதுக்கு ஒரு பேர். இந்த திருக்கடல் மல்லையில் குறுக்கத்தி மலரில் அவதாரம் செய்தார். பூதத்தாழ்வார் பெருமாளின் கௌமோதகி எனப்படும் கதையின் அம்சமாக அவதரித்தவர். குமுதம்னா தாமரை, தாமரை போன்று இருக்கக்கூடிய ஆயுதம்தான் கௌமோதகி என்று சொல்லப்படுகின்ற கதை. அப்படிப்பட்ட கதையின் அம்சமாக அவதரித்தவர் பூதத்தாழ்வார். பொய்கையாழ்வார் எப்படி அயோனிஜராக, அதாவது தாயினுடைய கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் இந்த பூவுலகில் அவதரித்தாரோ, அதே போல பூதத்தாழ்வாரும் அயோனிஜராக தாயின் கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் அவதரித்தவர். 4000 திவ்ய பிரபந்தங்களிலே 2ஆம் திருவந்தாதி என்கின்ற 100 பாசுரங்களை நமக்கு அருளி செய்தவர். திருக்கோவிலூரில் இந்த முதல் 3 ஆழ்வார்களும் சந்திக்கும் பொழுது பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியை நமக்கு அருளி செய்தார். பூதத்தாழ்வாரோ 2ஆம் திருவந்தாதியை அருளி செய்கிறார். அதில் முதல் பாசுரம், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர்வேலை கேற்றினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்பையினை விளக்காக மாற்றிவிட்டார், அதில் ஆர்வத்தை நெய்யாக்கினார், இன்புருகு சிந்தை தன்னை இடுதிரியாக்கி அதில் ஞானச்சுடர் விளக்கேற்றியிருக்கிறார். தன்னை ஞானத்தமிழன் என்றும் கூறிக்கொள்கிறார். மகாபலிபுரத்தில் ஸ்தலசேன பெருமாள் க்ஷேத்திர மகாத்மியம் சிறப்பானது. ஒரு சமயம் புண்டரீக மகரிஷி என்பவர் பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். அவருடைய கைங்கரியம் என்னென்ன, பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்தல். சரி, பார்க்கடலில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கிறதற்காக கூடை நிறைய அந்த குறுக்கத்தி மலர்களை எல்லாம் சேகரித்து கொண்டு கடல் அப்படியே இறங்கி போயின்னு இருக்கார். பெருமாளுக்கோ இவரை சோதனை பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு வயசான முதியோர் வேஷத்தில் தனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஆகாரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்குறாரு. சரி, ஒரு முதியவர் கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு தன்னிடமுள்ள பூக்கூடையை அந்த முதியவரிடம் கொடுத்து விட்டு ஆகாரம் எடுத்துவதற்காக புண்டரீக மகரிஷி கடற்கரைக்கு வருகிறார். பின்னாலேயே பெருமாள் கடற்கரையில் அப்படியே நிற்கிறார். அந்த மலர்களை எல்லாம் அவரே சூடிக்கொள்கிறார். இதை பார்த்த ரிஷிக்கோ ரொம்ப கோபம். பெருமாளுக்காக நான் புஷ்பங்களை சேகரித்து கூடையில் வச்சுருக்கேன், நீ இடனா நான் இதை எடுத்து போட்டுருக்கியே அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு. என்னை இன்னுமா தெரியல அப்படின்னு அந்த முதியவர் தன்னுடைய ரூபத்தை காட்டுறார். அங்கே தரையிலேயே ஸ்தல சயன பெருமாளாக அந்த புண்டரீக மகரிஷிக்கு காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா புஜங்க சயனமாக இருப்பார், பெருமாள் பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருப்பார். ஆனால் இந்த மாமல்லபுரத்திலேயோ ஸ்தல தரையிலேயே பெருமாள் சயனம் கொண்டிருப்பார், தன்னுடைய பக்தனுக்கு காட்சி கொடுக்கணுங்கிற ஒரு ரீதியில். இந்த சன்னதியில் நிலமங்கை தாயார் மிகவும் விசேஷமான முறையில் எழுந்தருளியிருப்பார். ஆழ்வார்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஆழ்வார்களுடைய அவதார மகோத்சவ தினத்தன்று பெருமாள் உபய நாச்சிமார்கள் சமேதராய் திரு கைத்தல சேவையாக ஆழ்வார்களுடைய சன்னதிக்கே எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுப்பார். மேலும் ஆழ்வார் தன்னை பெருந்தமிழன் அப்படின்னு கூறிக்கொள்கிறார். மேலும் தமிழினை ஞானத்தமிழ் அப்படின்னு சொல்கிறார். அவர் 13 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். சரி, பூதம் அப்படின்னா நாம் ஏதோ பேய் பூதம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பூதம் என்கின்ற சொல்லுக்கு பெரியது, நிலையானது, உயர்ந்தது அப்படின்னு பேர். உலகில் எது உயர்ந்ததோ, உலகில் எது பெரியதோ அதுதான் பூதம் என்கின்ற சொல். ஆக முதலில் விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் பாடியவர் இந்த பூதத்தாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் விடிவெள்ளியாகவும் போற்றக்கூடியவர் பூதத்தாழ்வார். அப்படிப்பட்ட பூதத்தாழ்வாரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.